சௌமியா, என்னங்க? முழிச்சிட்டியா? இப்போ எப்படி இருக்கேன்? சௌமியா, இப்போ எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லைங்க. நீங்க தூங்கவே இல்லைங்க, இப்படியே இருக்கீங்க? ம், ஆமாம். நீ தூங்கி எந்திக்கணும்னு உட்காந்துருக்கேன். நீங்க தூங்கிருக்கலாம்லங்க, நான் எந்திரிச்சதான் எழுப்பல. என்னாச்சு? ஏன் ஒன்றும் சொல்ல என்கிட்ட? முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்போம்ல. நீ எதுக்காக சொல்ல மாட்டேக்கேன்? அன்னைக்கு தானே எல்லாம் சொல்லுவேன்னு. என்னங்க நீங்க? உங்கள்கிட்ட சொல்ல கூடாது இல்லை. அது திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வரவும் முடியல என்னால. எந்திரிச்சு அதான் அத்தை கொஞ்ச நேரம் அதில் இருக்க சொன்னாங்க. அப்புறம் நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன். நான் விட்டேன். சரி, சொன்னது இருக்கட்டும். நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. ஏன் அங்கேருந்து இங்கே வரணுமா நீங்கள்? யோசிக்கலங்க யாருமே. சரி வீடு என்ன ஆச்சு? ஏம்மா ஒத்துக்கலையா என்ன சாப்பாடு? தெரியலைங்க. சரி அம்மா என்ன சொன்னாங்க? அத்தை ஒன்றும் சொல்லலை. காலையில் நான் பேசிக்கிட்டே போய் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எஞ்சி தண்ணி குடிக்கிங்களா? வெந்நி போட்டு வச்சுருக்கு. நந்தினி போட்டு வச்சுட்டு போயிருக்கான். சரி சாப்பிடுதியாம்மா? ஏதாச்சும் வாமிட் பண்ணிட்டியாமே? ஆமாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ தூங்கி எழுந்துச்சோன்னா கொஞ்சம் பசிக்க தான் செய்யுது. சரி இரு, நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். நந்தினியா? நந்தினி இங்கேயாங்க இருக்கா? ஆமாம் ஆமாம், துறையும் நந்தினி இங்கே தான் இருக்காங்க. சரி அவங்க நீங்கள் எந்திச்ச உடனே கால் பண்ண சொல்லி சொன்னாங்க. கால் பண்ணோம். ஹலோ, சொல்லிட்டா மனோ? டேய் சௌமியா எந்திச்சிட்டா. நந்தினி தூங்கிட்டாலாம். முடிச்சிட்டலாம். எப்படி இருக்கா இப்போ? இரு வாரேன். நந்தினி என்ன தான் இருக்கான். அவள் தூங்குவலாமா? அவள் தூங்கவும் மாட்டா, நம்மளையும் தூங்க விட மாட்டா. சௌமியாக்கா எந்திக்கட்டும், பார்த்ததுக்கப்புறம் நம்ம தூங்குவோமான்னு உட்காந்துட்டு இருக்கான். இரு வாரம் நந்தினி வா. சௌமியா முடிச்சிட்டலாம், பார்த்துட்டு வரோம். சௌமியா ஆ மச்சான், எனக்கு கொஞ்சம் பிடிங்கன்னு எழுந்துச்சு போடுறேன். படுத்துக்க. ஏன் எந்திச்சிட்டு இருக்க? முடியலன்னு சொன்னல. படுத்துக்காமா, ஏன் எந்திச்சிட்டு இருக்கேன்? படுத்துக்கோ. இப்போ எப்படி இருக்கு? ஆ மச்சான், பரவாயில்ல மச்சான், நல்லா இருக்கேன். என்னாச்சுமா திடீர்னு வாமிட்லாம் பண்ணிட்டீங்களாமா? திடீர்னு தலைச்சிட்டோம், என்ன விஷயம்? ஏன் சொல்ல மாட்டா? எனக்கு மட்டும் எப்படி இருந்ததா? இவன்ட்டு அப்படி இல்லை மச்சான், திடீர்னு தான் வந்துட்டு. அது சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்னமோ தெரியல. அக்கா ஏன்க்கா சொல்லியிருக்கலாம்லக்கா. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் நந்தினி, ஒன்றும் இல்லை. சரி இருங்க, நான் ஒரு 2 தோசை சுட்டு எடுத்துட்டா சாப்பிட்றீங்களா? வாமிட் பண்ணிட்டீங்களாக்கா? சாப்பிடுங்கக்கா, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் இப்போ கேட்டு சாப்பிட்டியான்னு. சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான் சொன்னான். ஒரு 2 தோசை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுமா. சரி தான், நீங்கள் கால் பண்ணீங்களா இப்போ மாமாக்கு? அப்போ சொல்லியிருக்கலாம்ல, நான் போட்டோ எடுத்துகிட்டு வந்துருப்பலாம். இங்கே வந்தப்பறம் தான் சொல்லணுமா? சரி நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தலாம். நீ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் விட்டு செஞ்சுட்டு வருவேன்னு பார்த்தேன். என்ன இரு நீ, நான் 2 தோசை தானே நான் ஊற்றிக்கிறேன். அக்கா ரொம்ப பண்ணாதீங்க, இருங்க நான் போட்டோ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் தான் செய்யணுமா? நீங்களே செஞ்சு சாப்பிடணுமா? அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இருங்கக்கா, நான் எடுத்துகிட்டு வரேன். சட்னி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் வேண்டாம் சொன்னால் கூட சாப்பிட வைக்கணும்னு தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். தோசை மட்டும் ஊற்றி எடுத்து வரேன். சௌமியா ரெஸ்ட் எடுமா. தேவையில்லாமல் கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்காத. அது அவள் இருக்கால செய்வான், புரியுதா? அப்புறம் எஞ்சி போய் அங்கே போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது. காலைல போன டைமே சொன்னேன் மனோட சத்தம் போட்டுன்னு சொன்னேன்னா இல்லையா? உடம்புக்கு முடியாட்ட அங்கே செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? இருக்கவங்க அம்மா செய்வாங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வேலை செய்யலன்ட்டு, புரியுதா? அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது. நீங்களாம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணுமா, அதான் எங்களுக்கு வேணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு சமையல் பண்ணணும், சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க சொல்லியாச்சு. முதல்ல உங்கள் உடம்ப கவனிங்க. எதுவும் முடியலன்னா உடனே சொல்லுங்கம்மா. 2 பேர்ட்டையும் சொல்ல வேண்டியதானே. அம்மா இருக்காங்க, அம்மாட்ட சொன்னானா அக்கடையார் சொன்னானே, ஏற்கனவே சொல்லியாச்சு. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது சௌமியா. சரி மச்சான், நான் சொல்கிறேன். இங்கேயே நின்றுட்டு என்கிட்ட என்ன ஆளை பெரு, போய் எடுத்துட்டு வா. எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே நின்றுட்டு இருந்தால் வேலை முடிஞ்சு. நான் நவுண்டா தான் அந்த இடத்த விட்டு நான் அவ்வளோ என்ன போய் எடுத்துட்டு வந்து கொடு. ஆளை பெரு. இருங்க, அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். ஆமாம் பெருசாக கவனிச்சிருவே. பேசாம அடி வாங்கிட போகிற. அப்படியா? இருங்க இப்போ பார்க்கேன். இப்போ என்ன பார்க்கணும், போய் வேலையை பாரு, ஓடு. இருங்க, நீங்கள் சரியில்லை பார்த்துக்கோங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி ரூமுக்கு வந்து பார்த்துக்க. படுத்துருக்க பாரு, சீக்கிரம் பண்ணிட்டான். குழந்தைய மேலே அவ்வளோ அக்கறைன்னா வாங்க, வந்து தோசை சுட்டு கொண்டு கொடுங்க. நான் எங்கள் அக்காவுக்கு சுட்டு கொண்டு கொடுக்கேன், நீங்கள் உங்கள் குழந்தையாலும் சுட்டு கொடுங்க வாங்க. அதுக்கு தான் என் மண்டட்டி இருக்கல, அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? நான் கிச்சனுக்கு வரணும், அதுக்கு தானே. நீங்கள் வராண்டா, போங்க ரூமுக்கு. நான் அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்து வரேன். சரி போயிட்டு சாப்பாடு பண்ணி கொடு, நான் போய் தூங்குறேன். 2 தான் சாப்பிடணும்னா 2 சுட்டு கொடுத்துட்டு வந்துடாதா. வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டோம், சுட்டு கொடுத்துட்டோம். போங்க முதல்ல. டே மனோ, பண்ணி கொண்டு வந்து தருவா, சாப்பிட வை. சரியா?
முடியாட்டாலும் கொஞ்சம் சாப்பிட வைடா. அப்புறம் அவன் முடியலன்னு சொன்னான்னு நீனு விட்டுட்டு இருக்காத, புரியுதா? அப்புறம் தூங்கி எந்திரிச்சிருக்கல, டயர்டாக இருப்பாரும்பா. கொஞ்சம் சாப்பிட வை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கொடு. சரிடா நான் சாப்பிட வைக்கேன். சௌமியா, சாப்பிடணும் என்னம்மா, வேற என்ன சொல்லாதான்? சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்னம்மா. ம் சரிங்க மச்சான் சாப்பிடுறேன். எப்போ இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணா என்ன சாப்பிட வை, அவளை தூக்கி விடு. சரிடா சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் தூங்க வை என்ன. நாங்கள் ரூமுக்கு போகிறோம். சரிடா போய் தூங்குங்க, முழிச்சே இருக்காதீங்க. நந்தினி போய் தூங்குமா, முழிச்சே இருக்காதானே. உங்களே மாதிரி தானே இருப்பான் தங்கச்சி. தூங்கு கொஞ்ச நேரம், உங்கள் அனகரம் ஃபோன் அடிப்பான், அப்போ எஞ்சி போவோன்னு சொன்னால் தூங்கு தலை போய் தூங்கியே முடக்கா, என்னையும் தூங்க விட முடக்கான். எஞ்சி உட்காருங்கன்ட்டு உன் மண்டை உடக்க நான். சரி போய் தூங்குங்கடா. சரி நீ தூங்குடா, அப்புறம் எதுனா உடனே கால் பண்ணு, புரியுதா? சரிடா சரி. சரி போ, இங்கேயே எதுக்கு நின்றுட்டு இருக்கேன்? எங்கே போனாலும் பக்கத்தில் வந்து நின்றுக்கான். தூர நவுண்டு நின்றுடவே கூடாது என்ன, என் பக்கத்துலேயே தான் நிற்கணும். இனிமேல் நான் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேனே, போங்க அந்தல. வராட்டா நல்லது தானே, போ. போங்க, நீங்கள் உங்கள் ரூமில் போய் படுங்க பேசாம. என்ன ஏக்கு கூப்பிட்டீங்க? உடனே யார் கூப்பிட்டா? வழியே விடு, திருப்பா. நான் ரூமுக்கு போய் படுக்க போகிறேன். சரி போங்க. ஏண்ணா அக்காவை பார்த்துக்காங்க, எதுனா கூப்பிடுங்க வேணும்ண்ணா, நான் பண்ணித்தரேன். கூப்பிடாம இருக்காங்க சொல்லியாச்சு. என் நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா. சரிம்மா சரி. கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சா கொழுப்பாக வச்சிருக்கு. எப்படி வந்து படுத்து கிடக்கு பேரு, துமுறு பிடிச்சது ஏகப்பட்ட துமுறாகி போச்சு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஓட தான் இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்தா தெரியலையா, படுத்துருக்காங்க. ஏக்கு படுப்பாங்க தூங்குறதுக்கு. அது எங்களுக்கும் தெரியுது, ரூமுக்கு வராமல் இங்கே வந்து படுத்து கிடக்கு இருக்கு. இதுவும் ரூம் தானே, நான் வெளியே படுத்துருக்கேன் ரோட்டில். அடிச்சு விடுவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இந்த வீடு இல்லாமே ரோட்டில் கொண்டு படுக்க வச்சிருக்கவன் உன எத்தனை நாளா? ரோட்லேயே படுத்துருக்கான் கேட்க. வீடு இல்லைன்னு சொல்லலை, வீடு இருக்கு. இதுவும் ரூம் தானே, இங்கே தானே படுத்துருக்கேன். அப்புறம் என்ன? அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து ஏன் படுத்து கிடக்க? இதனால இங்கே படுத்துருந்தேன். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் வந்து படுப்பேன், அதான் இப்போ படுத்துருக்கேன். இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டா இல்லையா? இவ்வளோலாம் எங்கே படுத்துருந்த? நான் வரல, போங்க. பதில் சொல்லு, எங்கே படுத்துருந்த? உங்கள் ரூமில். அப்போ அங்கே தானே படுக்கணும், இங்கே வந்து எங்கே படுத்துட்டு இருக்க? ஏஞ்சி வா. வர முடியாது, நான் வரமாட்டேன் அந்த ரூமுக்கு. எதுக்கு வர மாட்டேன்? வரமாட்டேன். அதான் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன், காரணம் சொல்லு. எனக்கு வர தோணல, நான் வரமாட்டேன். என்னமோ பண்ணி தோலை ஓ. ரூம் பக்கம் காலை எடுத்து வச்சேன், அவனை வெட்டியே போட்டுருவேன். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இல்லை கேட்கேன், இவ்வளோ தடவை நல்லா தானே இருந்தேன். அப்புறம் என்ன உனக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிட்டு தான் என்ன? இது வரைக்கும் நான் அடிக்கலை. இனிமேல் வந்து என்கிட்ட பேசினா நான் கண்டிப்பாக நான் அடிப்பேன். அடிக்க வச்சிடாத, எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கான். துமுறு ஏகப்பட்ட துமுறாகி போச்சு உனக்கு. துமுறை எடுத்த நீ சரியாக வந்துடுவேன். இனிமேலாம் நீ வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன், சொல்லியாச்சு. நான் அன்னைக்கு சொன்னது தான், பேச மாட்டேன். ஏக்கு பேச மாட்டியா? எதுக்கு பேசணும்? உன்கிட்ட எதுக்கு பேசணும்? இது என்ன கேள்வி? ஏக்கு பேசணும்னா என்கிட்ட பேசாமல் இப்போ யார்கிட்ட பேசுவீங்க? அதுதான் கேட்க, உன்கிட்ட எதுக்கு பேசணும்? நான் யார்ட்டையும் பேசிட்டு போவேன், உன் வேலையை போய். என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்கிட்ட தானே பேசணும். நீ அப்படியே நடந்துக்கிற, உன்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ நடந்துக்கிற. இவ்வளோ தரமாக நல்லா தானே இருந்த, இப்போ உனக்கு என்னாச்சு? ஏக்கு அப்படி சொல்லியே, எப்போ பார்த்தாலும் என்கிட்டே தான் வந்து நிற்கணுமான்னு. வெள்ளாட்டுக்காக சொன்னேன், அதுமா உனக்கு புரியல. சிரிச்சுட்டு தானே சொன்னேன், அப்புறம் என்ன? சரி சொன்னா இருந்தாலும் என்கிட்ட வராமே இருந்துருவேன் நீ இனிமே. வரக்கூடாதுன்னு தானே இங்கே வந்து படுத்துருக்கேன், அப்புறம் என்ன? அப்படியா? சரி சரி, அப்போ இனிமேல் அந்த ரூமுக்கு வரமாட்டேன். வரமாட்டேன். சரி சரி, ஓ விருப்பம் போல பண்ணு. ஆனால் என்னை கோவப்படுத்திடாத, நல்லதுல சொல்லிட்டேன். மாமா தூர நவுண்டு பேர் அடிச்சே முடியும், தூரப்போ போவான்னு சொன்னேன், தூரப்போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது? எப்படி தருது? சேட்டை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இப்படி சேட்டை பண்ணாதான் சொல்லியாச்சு. எத்தனை மட்டும் சொல்லணும்ட்ட? தூரப்போ போய் படுத்துவங்க போ. சரி வாங்க ரூமுக்கு போங்க, வாங்க. என்ன கூப்பிட்டு இருக்க? இடத்துல இங்கே வந்து தனி தானே படுத்திருந்த, அப்புறம் என்ன? போ, உனக்கு எந்த ரூமில் படுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த ரூம்ல போய் படுத்துக்கா போ. வாங்க நம்ம ரூமுக்கு போங்க. நீ போகணுன்னா போ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன கூப்பிட்டு இருக்கதா போ. நீங்கள் வராமல் நான் எப்படி போய் தூங்க? இந்த ரூமில் வந்து இவ்வளோ தடவை படுத்திருந்தல, தூங்குறதுக்கு வந்து படுத்திருக்கேன்னா தனி தானே வந்து படுத்த, தனி தானே வந்து தூங்கணும்னு படுத்திருந்தா. என்னை கூட்டிகிட்டு வந்து படுத்திருந்தா இல்லைல்ல, அப்புறம் என்ன? போ. நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கன்னு சொன்னீங்கல்லாம், அதுக்கு கூட நான் பதில் சொல்லியிருப்பேன், ஆமாம் நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்ட்டு. ஆனால் உன்னை யார் கூப்பிட்டா போ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்லாம், அதுக்கு தான். சரி சரி, போன்னு சொல்லிடக்கூடாது விளையாட்டுக்குன்னா. சரி வாங்க தூங்குவோம், ரொம்ப லேட் ஆகிக்கலாம், காலை எந்திக்கணும்லாம், கோயில் போகணும்.
அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறீங்களா? இப்போ அது சொல்லுங்கள், கேட்க உங்கள் பாட்டு என்ன அர்த்தம்? அது சொல்ல தோணலைன்னு அர்த்தம், சொல்ல விருப்பமும் இல்லைன்னு அர்த்தம். என்னாச்சு கோவமா மாமாக்கு? மேலே நான் கோவப்பட முடியுமா? கோவப்பட முடியாதுல்ல. நான் ஊருக்கு போகிற வரைக்கும் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? பேசாதானே நான் எப்படி இருப்பேன்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். நீ எங்கே படுக்க போகிற சொல்லு. எங்கே படுப்பா? நம்ம ரூமில் தான் தூங்குவோம். வாங்க போங்க. சரி போய் படுப்போம். நீங்கள் வரலையா? தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கலாம். தூக்கம் தான் வருது, அதான் நீ போ போய் படுத்து தூங்கு. நான் இங்கே தூங்க போகிறேன். இங்கே தூங்க போகிறீங்களா? எதுக்கு? நீ அங்கே படுக்க போகிறங்கல்லாம் பிறகு என்ன, நான் இங்கே படுத்துக்கிறேன். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணால் உனக்கு கோவம் வருது, இப்போ நீ பண்ணா அது தப்பு இல்லை, ரைட்டு என்ன? இப்போ வர முடியுமா முடியாதா? முடியாது, போ. சரி, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். கொண்டு வந்து விடணுமா எப்படி? வேண்டாம், நீங்கள் கொண்டு வந்து விடாண்டாம். எங்கள் அப்பா வர சொல்லுவேன். எங்கள் அப்பா நான் இப்போ தூங்கியிருக்கோம்ல, நான் காலைல எழுந்துச்சி போய்க்கிறேன். என்னென்ன செய்யணும்னு தோணல எல்லாம் செய்யலாம், சரியா? மாமா வாங்க, ரூமுக்கு வாங்க, தூங்க போங்க. போ போ. நீங்கள் வாங்க. நாளைக்கு காலைல கிளம்பு, சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அப்படி ஒன்றையும் கூப்பிட்டு போகணும், மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. எதுக்கு என்ன சேர்க்கணும் மென்டல் ஆஸ்பத்திரியில்? நீங்கள் போங்க. அதான் அரை மென்டல் கூப்பிட்டு போகிறேன், நான் தான் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு வருவேன். பொண்டாட்டிக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருது. நல்லா தான் இருக்கா, திடீர்னு தான் பைத்தியம் பிடிச்சிருது. இடையில ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தெளிவைங்கன்னு சொல்லியிருந்தேன். பைத்தியமே இவங்களால தான் பிடிச்சிச்சு. ஆனால் நான் அவங்க கூட இருந்தால் தான் தெளிவாக இருப்பேன். அப்படி இருந்தால் அவங்களே வச்சுருங்க இங்கேயே என் கூட அப்படி சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் தெளிவாக பேசிடுவேன். வந்துட்டு நான் கூட கூட்டி போடுவேன் பார்த்துக்கா. வெள்ளாட்டுக்கு பேசுகிறது சீரியஸ் எடுத்துக்கிட்டு எத்தனை மட்டும் சொல்லணும்? கொஞ்சம் குரலை வசதி பேசிட்டா போதும். நேரு ஒரு நிமிஷம் அவளை பக்கத்தில் வந்து நிற்க ஓட்டிட்டு அப்புறம் என்ன திமிரில் அப்படி பேசிட்டு வந்து உங்கள் படுத்து கிடக்க? அங்கெல்லாம் வந்திருக்கணும், நீ அங்கெல்லாம் வந்து என்ன சண்டை போட்டிருக்கணும். ஏக்கு அப்படி சொன்னீன்னு நான் கூப்பிடலன்னு தானே சொன்னேன். கூப்பிடலன்னு சொன்னால் அதெல்லாம் அங்கே வரக்கூடாதுன்னு அர்த்தமா? அரை மண்டலம் உனக்கு கரெக்டாக தானே பேர் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆகுதா? 20 நிமிஷம் நல்லா பேசுனா அதில் 2 நிமிஷம் நீ பைத்தியம் ஆகிடுது, அப்படி தானே? மென்டல் ஆகிடுது. ஆமாம், மென்டல் ஆகுதாவே எல்லாத்துக்கான நீங்கள் தானே. ஏக்கு எப்படி பேசுகிறோம்? ஓலை உரிச்சு கூட பார்த்துக்கா. நீ தானே சொல்லுத யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, என்ன தான் கிண்டல் பண்ணணும். அப்புறம் கிண்டல் பண்ணால் என்னத்துக்கு ஓவருது உனக்கு? இப்போ பேசாமல் அமைதியாக இரு, நான் பாட்டுக்கு தேடி பேசிகிட்டு இருப்பேன். நீ அதையும் கோவப்பட்டு எடுத்துருத முடியாது. பேண்டெல்லாம் பேசக்கூடாது, அவ்வளோலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. என்னை மட்டும் தான் கிண்டல் பண்ணணும். நான் கோவம் படுவேன், ஆனால் என்னை மட்டும் தான் கிண்டல் பண்ணணும். எதுக்கு தான் இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உன்னால் என்ன தான் செய்ய? உன்னால் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் மெண்டல். இரு, நீ ரெகுலரில் தான் போ. நான் ஊருக்கு போகிறேன் நாளை கழிச்சு. நீ இங்கே இரு. நீ படிப்பை முடியும்மா, படிப்பை முடிச்ச பிறகு நான் கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. சரி போங்க, நானும் வரல. நான் ரெகுலர்லேயே முடிக்கேன். சரி வாமா தாயி, இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருந்திருக்கேன் என் கூட. எவ்வளோ நேரம் ஆச்சு? தூங்கணுமா? மனுஷன் தூக்கம் வருது. எப்போ பாரு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டே தான் இருக்கணும். தூங்க விடுதியா மனுஷனை? அப்போ மட்டும் கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன், ஒரு 1/2 மணி நேரம். தூங்காதீங்க. சௌமியாக்கா எழுந்திருவாங்க. என்ன பாடுபடுத்துறேன் என்ன? இப்போ ரூமுக்கு போய் உங்களை தூங்க விடுவாவே. அப்படிலாம் தூங்க விட முடியாது, வாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? இவ்வளோ தூரம் என்ன பேசிட்டு தானே இருக்கேன். பிறகு என்ன, என் கூட தானே இருக்கு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அது எனக்கு வேணும். என்னது? நீங்கள் வாங்க, ரூமுக்கு வாங்க. எப்படி தான் ஒரு வாரம் இருந்துன்னு எனக்கு தெரியல. மண்டா வா. காரணம் நீங்கள் தானே சொன்னீங்க. சொன்னோம்லாம். அப்போ என்ன வாயில் குழுக்கிட்டே வச்சுருந்தேன். சொல்ல வேண்டியதானே முடியாதுன்னு. நீங்கள் சொல்லும்போது நான் மாட்டேன்னா சொல்ல முடியும். இந்த ஒரு வாரமும் ரொம்ப தேடினேன். வாயை திறந்து சொல்லிடுறது என்ன? அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எங்கேருந்து சொல்லுறீங்க? சாயந்தரம் கேட்டால அம்மா வந்து பேசிட்டு போன பிறகு எழுப்பி விட்டாங்களா? கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டோம்ல. இப்போ எதுக்கு அந்த தேவையில்லாத வெட்டி சீனு? சரி, இப்போ ரொம்ப சீன் போடாதீங்க, வாங்க. யார் சீன் போட்டுதா? யார் சீன் போட்டா இவ்வளோ தரமா? இங்கே வந்து படுத்து கிடந்துட்டு அவ்வளோ அக்கறை இருந்தால் தூக்கிட்டுலாம் போயிருக்கணும். இழுத்து விட மத்துக்கா. அக்கறை இல்லாமல் தான் இங்கே வந்து கத்திட்டு இருக்கணும் ஒரு மனுஷன். இல்லைன்னா என் மட்டும் இருக்க தெரியாது பாடுன்ட்டு. தூக்கம் வருதுமா? நீ எப்போ எந்திக்க? காலையில் எந்திக்கலாம். ஏன் இப்படி பண்ணுற நீ? நம்ம பாட்டு தூங்குவோம். தூங்கணுமா?
நாளைக்கு கோயில் போகணும் நந்தினி. நாளைக்கு மத்தியானம் வந்து தூங்கிடுவோம் சரியா? மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நைட்டு கிளம்பணும் என்ன? காலையிலே பால் கொடுத்துக்கு முன்னாடி சௌமியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துடணும் சரியா? காலையில் எந்திக்கணும்லாம் அவன் ஒத்தியில் போவான். 2 பேருமா கூப்பிட்டு போகிறீங்க? அத்தையாச்சும் இல்லாட்டா அக்கா வச்சு கூப்பிட்டு போங்க, நான் வீட்டில் வேலை பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஜென்ஸ் கூப்பிட்டு போனால் எப்படி மாமா? அக்காவுக்கு யாராச்சும் லேடிஸ் துணையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு கூட போகிறீங்க. அக்கா திடீர்னு ஒரு வேளை பாத்ரூம் எதுவும் போகிறதா இருந்தால் அண்ணன்ட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல சொல்லதுக்கு. அதனால் அக்கா வச்சு அத்தையாச்சும் கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவங்கன்னா அக்கா கூடயே போவாங்கல்லாம், அதுக்காக சொல்கிறேன். சரி மரமண்டை கூப்பிட்டு போகிறேன். இப்போ நான் நல்லா தானே சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்கு மரமண்டேன்னு சொல்லுதீங்க? என் பேர் என்ன பேர் அதை சொல்லுங்கள். யாரெல்லாம் சொல்ல முடியாது. இனிமேல் மிஸ்ஸஸ் சொல்லிட்டா, அப்படி இல்லைன்னா நன்றுன்னு சொல்லுதேன் சரியா? அதுதான் உன் பேருக்கு ஏற்றப்பா இருக்கு. நீ எப்போ மத்தாண்டி என்ன சுரண்டிக்கிட்டு என் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு நிற்கலாம். தூர போறியா? இல்லை உனக்கு அதான் கரெக்டாக இருக்கும். கூட்டுருமா அப்படி? சி, என்ன பேர் வைக்கீங்க நண்டு நொண்டுன்ட்டு? என் பேர் எவ்வளோ அழகாக இருக்கு நந்தினின்னு. நீங்கள் ஒழுங்காக கூப்பிடுங்க. அப்படி இல்லை நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன். நீங்கள் என் பேர் சொல்லி கூப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் நந்தினி அப்படின்னு. மற்றவங்களா சொல்லணும் உன் பேர் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. நீனே சொல்லிட்டே எப்படி? உனக்கு நான் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் என்ன? நான் என்ன செஞ்சாலும் உனக்கு நல்லாயிருக்கும். இப்போ சொல்லுங்கள், எப்படி கூப்பிடுவீங்க? அப்புறம் என்ன சொன்ன? பேர் சொல்லி கூப்பிடுவார். நான் திடீர்னு கூப்பிடலன்னா பேர் சொல்லி கூப்பிடுவியோ? என்னன்னு கேட்டேன். நீ கூப்பிட்டு பாரு அடி எப்படி விழுதுன்னு. கூப்பிட்டு பாரு, அப்புறம் யோசிப்பேன். நான் மட்டும் இப்படி பேசணுமா, அட்டியில் தோலை உரிச்சிடணும். பார்த்துட்டே இரு, இப்படியே பேசிட்டு இரு. என்னைக்காச்சும் நான் கோவப்படுத்திட்டே இருக்க, என்னைக்கு வசமாக வைக்க போகிறேன்னு தெரில. அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவேன் சொல்லி வச்சு. ஒழுங்காக இருந்துக்கா. உனக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு வா. உனக்கு கொஞ்சம் நடுங்க வச்சா நீ சரி வரும் வா. நான் எப்போ தேய்ச்சி கூப்பிட்ருக்கேன், வர வேண்டியதானே? வரவான்னு யோசிக்கேன். இங்கேயே தூங்கட்டுமான்னு. இங்கே வந்தால் நான் பாவம்லாம் சொல்லு. நான் வேறு சின்ன பையன். உன நம்பி எப்படி ரூமுக்கு வரேன்? நான் சேஃபாக இருப்பேனா என்னன்னு தெரியலையே, பயமாக இருக்குது. நான் இங்கே தூக்கிட்டேன். நான் வேறு இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன்ப்பா. என் முன்னாடி பாவம்லாம். உங்கள் கூட வந்தால் எப்படி சேஃபாக இருக்க முடியும்? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. அப்புறம் பேசி முடிச்சாச்சா இல்லையா? இவ்வளோ தானே நான் இருந்தேன், உங்கள் கூட தான் இருந்தேன். நான் சேஃபாக இருந்தேன். என்ன சேஃபாக இருக்க விட்டிங்களா? நான் தான் ஃபீல் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி சேஃப் இல்லைன்னு நினச்சா எதுக்கு என்ன வந்து கூப்பிடுதீங்க இங்கே? என்ன செய்ய? என் பொண்டாட்டி என் கூட இருந்தால் தானே நான் சேஃபாக இருப்பேன். எது இல்லாட்டும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு வேணும். வாங்க. ஐஸ்லாம் ஒன்றும் வைக்காண்டா, வாங்க. இன்னைக்கு தூக்கம் அவ்வளோதானா? தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாங்க. இப்படியே எவ்வளோ தரம் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? மிரட்டி விட்டாலும் நான் வர மாட்டேன். ஒழுங்காக பழைய இடத்தையும் கூப்பிடு. ஆமாம் வாங்க, தூங்க போவோம். ஆமாம் வாங்க. சரி வா போவோம். சாமியாக்கா பார்த்து போயிட்டு வாங்க. சரி பெரிய. டேய் மனோ, போயிட்டு கால் பண்ணி என்னன்னு. சரிடா, கால் பண்ணுற போயிட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கிளம்பலையா? எங்கடா? நாங்கள் எங்கே போகிறோன்னே? சாமியாவை ஆஸ்பத்திரி கூட்டு போறியா? அங்கே தான் வா. இவ சொல்லி அவன்கிட்ட சொல்லலையா முன்னாடி? என்ன சொன்னேன்? அக்காவாச்சும் அம்மையாச்சும் கூட்டு போன்னு சொன்னலாம். அக்கா விட்டு சொல்ல வேண்டியதானே? 2 திரும்பி சொல்லல. சரி அம்மாவும் சொல்லலாம்டா, அக்காட்ட சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ தடவை என்ன கழிச்சிட்டு இருந்தேன் சொல்லாமல்? சொல்ல தானே செஞ்சுருக்கு. நேற்று காலையிலே ஆஸ்பத்திரி கூட்டு போகணுன்னு சௌமியா வந்து யாருன்னு தானே நேற்று சொல்லியிருக்கேன். அக்காட்டேடு சொல்லியிருக்கலாம்ல, இல்லை அம்மாட்டேடு சொல்லியிருக்கணும். ஒருத்தடே சொல்லாமல் என்ன செஞ்சுட்ருக்கு கிச்சனில்? எப்போ அம்பார் கிச்சனில் சாப்பாடு பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் வேலை உனக்கு. ஏக்கா நீ வாக்கா. சாமியை தனியாக வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்புறம் லேடிஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இத்தனை பேர் வீட்டில் இருக்கே, ஒரு தடவை கூட்டு வரலன்னு கேட்பாங்க வரலாம். சரி வாங்க, நான் எப்படியே வரேன் வாங்க. இவ சொல்லணும்னா இவ்வளோ தடவை கிச்சனில் தான் நின்றுருக்கேன் என் கூட. சொல்லணும்னா அம்மாட்டையாரு சொல்லிக்கணும். நாங்களாச்சும் யாராச்சும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த அறிவாளி தான் நேற்று சொன்னான், அம்மா இல்லைன்னா அக்காவை கூட்டு போங்க அப்படின்னு. அக்காவை மட்டும் தனியாக கூட்டு போகாதீங்க சாமி அக்காவை அப்படின்னு சொல்லி சொன்னது. சொல்லியிருக்கேன் சரின்ட்டு. இப்போ உங்கள் நேரத்துட்டு ஏற்றிட்டு சொல்லியிருக்கலாம்லாம், யாராச்சும் ஒருத்தர் போவாங்க சாமி அக்கா கூடன்னு. ஆளை பெற ஆளா. எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க? ஏறுவ மாடு. பேசாமல் இருந்துரு, அடி வாங்கிறத. இவ தான் சொன்னான். அப்படி சொல்லியிருக்கோங்களா, அம்மா டேட்டா அக்கா டேட்டும் அக்கா கூட யாராச்சும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 யாராச்சும் வருவாங்களா, ரெடியாக இருப்பாங்கல்லாம். மாதிரி நிற்க போகுது. சரி அம்மா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு போங்க பால் கொடுத்தோட. சரிங்களா? நேராக ஆகிட்டுனா நாங்கள் நேராக அந்த பதவிக்கு வரோம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து வரோம். சரிம்மா, நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போகிறோம். நீ சாமியாக பார்த்து கூட்டு போங்க. ஏன் வெளில கூட்டு போங்க, காரை வேகமாக ஓட்டாதம்மா.
சரிங்கம்மா, பார்த்து கூப்பிட்டு போகிறோம். ஆமாம், இதோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக கோயிலுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாங்க கோயிலுக்கு. அடி வாங்கிறத போ பேசாம ஆளப்போ சொல்கிற வேலை ஒன்றும் செய்யலை. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், சட்டை போடுறது. போ கிளம்பி எல்லாரும் கூட கோயிலுக்கு போ. வேறு நான் அந்த பாதைக்கு வரேன். அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு வருவேன், அவங்க கூட போ. ஏண்ணா அக்காவை டாக்டரை காமிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். வீட்டுக்கு தானே வருவான் கூட்டிகிட்டு. பிறகு என்ன ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியுமா? உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுதேன், தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன். சரி பண்ணாண்டாண்ணா, நான் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்துக்கிறேன் அக்காவை. சரிடா, பார்த்து கூப்பிட்டு போ. கால் பண்ணுங்கடா போயிட்டு. சரிடா பாலா, எல்லோரும் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். பெரிய கரில் கூப்பிட்டு போங்க, நாங்கள் சின்ன கரில் போகிறோம். கால் பண்ணுறேன்டா, டைம் இருந்தால் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்களா? லேட் ஆகிட்டுனா நாங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு வரோம். சரியா? கவனமாக பார்த்துக்க எல்லாரையும், புரியுதா? சரிடா, நான் பார்த்து கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் கவனமாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் செம்மையாக கூப்பிட்டு வரல ஏக்கவா. ஏம்மா போயிட்டு கால் பண்ணுறேம்மா, எல்லாரையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரிம்மா. அதான் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ ஸ்வீட் வாங்கிட்டு வர மாதிரினே. அம்மா ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், அப்புறம் எதுக்கு ஸ்வீட்டு? வீட்டில் பண்ணுறதுக்கலாம். ஆமாம்மா, என்ன இல்லையா பண்ணுறோம், வாங்கிட்டு வரணுமா வரும்போது? நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி பேசிய? நான் அக்காட்ட எதுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னேன்னா, சௌமியா கிட்ட கேட்டேன். சௌமியா சொன்னதை பார்த்தா உண்டாயிருப்பான்னு தான் நினைக்கேன். சரி எதுக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கம்மா. நான் அதுக்காக தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வர சொல்கிறேன். இவா முந்தையே சொல்லியிருந்தானா அக்காவை மெடிக்கலுக்கு போயிட்டு வர சொல்லி செக் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ தான் வீட்டிலே பிள்ளைய செக் பண்ணுதாம்மா. அது அவளுக்கு இதுதானே தெரியாதுல்லையா, அதனால தான் அப்படியே வந்திருக்கான். ஏம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏம்மா என்ன சொல்லுறீங்க, உண்மையாவா? அதானடா. ஏம்மா உண்மையா சொல்லுங்க. அதான் ஏன் நேற்று பயப்படாதீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அவளை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொன்னேன். காலையில் கேட்டுக்கலான்னு தான் நைட்டு ஒன்றும் சொல்லலை. அவள் இது நாள் வரைக்கும் சொல்லாமலே இருந்திருக்கான். இப்போ காலையில் கேட்டேன், அதுக்கு தான் அவள் தான் சொன்னேன். அவள் சொன்னதை வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏம்மா நீங்கள் ஏன் கேட்டு சொல்ல நைட்டு சொல்லியிருக்கலாம்ல? அப்போ நைட்டு வாங்கிட்டு சொல்லிக்கலாம்மா. நான் அவட்ட கேட்கலாமா, தேடி பின்னாடி போயிருக்கேன் நான். அது நேற்று அவள் வாங்கி பண்ணிட்டு தலை சுற்றுது நல்லா. அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். அது நைட்டு கேட்க முடியல, அவளுக்கு முடியலல்ல. அதான் சரி காலைல கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் கேட்டேன். அவள் இப்போ தான் சொல்லுதா 15 நாள் தள்ளி போயிருக்குது. சௌமியா சொல்லிருக்கலாம் என்கிட்ட. நேற்றே காலைல போய் வாங்கிட்டு வந்துருப்போம்ல, இன்னைக்கு காலையில் செக் பண்ணியிருக்கலாம். அடிச்சா போடுவேன், வாய் பேசாத நீ. எதுக்கு தான் நீ இருக்குன்னே தெரிய மாட்டேங்க. வர வர ஒன் நாட்டு கவனிக்கியா? எப்போ பார்த்தாலும் தின்னு தூங்கு. வாடா லூசு பையில, அவள் சொன்னதானே எனக்கு தெரியும் தள்ளி போயிருக்கணும். நானா எப்படி கேட்டுட்டு இருக்க முடியுமா? போயாம ஏம்மா அப்படி தான் இருக்குமா? இது அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்கம்மா. இப்போ காலையில் சொல்லியிருந்தா நான் மெடிக்கல் போயிட்டு வந்திருப்போம்லாம். அப்புறம் நல்லா தின்னு தூங்க சொல்கிறேன். 3 நேரமும் நல்லா தூங்குவா. நீர் எதுக்கு சமைக்க முடியா? நான் ஏக்கு இங்கே இருக்கேன். உடச்சி போடுங்க, வாங்கி போடுங்க, நான் திண்டு என் மாதிரி தூங்குவேன். உங்களுக்கு என்ன? அதுக்கெலாம் உட்கார வச்சு சோறு போடக்கூடாது. 4 மாடு பிடிச்சி போடுது, ஒழுங்க மாட்டை மேய்க்கு சாணியில் போடு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். மாடு பிடிச்சி போடுங்க. உங்கள் பொண்டாட்டி 3 பேரும் சேர்ந்து மாடு மேய்க்க சொல்லு. நான் எதுக்கு மேய்க்கணும்? நான் இருந்தால் திண்டேன். போடுங்க உடச்சி. ஆமாம், உனக்கு உடச்சி கொண்டு போடுதாவே உட்காந்து தின்னுட்டு தூங்குறதுக்கா? இவன் 3 நேரத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டதுக்கு தான். ஆளை பெரு. இது உங்கள் வேலைடா, நீங்கள் பாருங்கள் உங்கள் பொண்டாட்டியில். நான் எதுக்கு பார்க்கணும்? இப்போ சரிப்பட்டு வர மாட்டாடா, இவ்வளோ அடிச்சு பற்றி விடு. நான் எதுக்கு போகணும்? நீங்கள் முடிய வெளியே போங்கடா. சரி வாமா, ஒரு வேலை ஒழுங்காகவே பார்த்துறாது. என்ன நீ வர வர சரியில்லை, என்னைக்கு அடி வாங்க போகிறேன்னு தெரியல. ஒழுங்காக இருக்க பாரு சொல்லியாச்சு. இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு அக்கான்னு பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன். ஏற்கனவே நேற்று நைட்டு ஒரு அடி பாக்கி தான் இருக்கு. வா, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து உனக்கு அற கொடுப்பேன். வா. எதுக்குடா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன்னு தெரியணுமா? வந்து சொல்றேன். வா. சரி வாடா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வருவோம். சௌமியா மேட்டில் வா. சரிங்க. கோயிலுக்கு கிளம்பி அம்மா கூட போவோம். சரியா? யாருங்கிட்டையும் நான் எதுவும் கேட்கவும் இல்லை, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம். யார் சொன்னால் செய்வாங்களோ அவங்கக்கிட்ட சொன்னால் போதும். என்னடா? நீ வாடா, ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம். அவளுக்கு வேறு வேலையே இல்லை. அவளை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம ஒரு வேலையும் பார்க்க முடியாது. என்னை யாருமே பார்க்காண்டாம், யார் வேலையும் கெட்டு போகவும் வேண்டாம். போ, போய் கிளம்போ. ஆளை பெரு.